நோய் உங்ககிட்ட பேச நோயே இல்லை. அவங்க ஏதோ போய் சொல்றாங்க, வீட்டில் டென்ஷன் அதனாலதான் குடிச்சாங்க. அப்போ நீங்க முழுமையா ஏற்றுக்கிறீங்களோ அந்த செகண்டே உங்களுக்கு விடுதலை, சுதந்திரம். உங்க வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆனது என்ன காரணம்? உங்களுடைய குணக்கோளாறுகள் தான். இந்த இடத்துல எது சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு குடிநோயாளி. இந்த ப்ரோக்ராம்ல இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜென்மத்துல நான் ஒரு குடிநோயாளி, நான் ஒரு போத நோயாளி, இதை மாற்றவே முடியாது. ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அண்ட் ஆல்கஹாலிக் ஆல்வேஸ் அண்ட் ஆல்கஹாலிக். ஒரு முறை குடிநோயாளி, சாகும் வரை குடிநோயாளி. இதை மாற்றவே முடியாது. அப்ப மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், இதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கடவுள்கிட்ட கேட்கணும். ஏன்னா அதை நான் ஒரு குடிநோயாளின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். உள்ள இருந்து சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நோய் உங்ககிட்ட பேசும் நோயே இல்லை. அவங்க ஏதோ போய் சொல்றாங்க, வீட்டுல டென்ஷன் அதனாலதான் குடிச்சேன், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை அதனாலதான் குடிச்சேன், கொஞ்சம் கடை பிரச்சனை அதனாலதான் குடிச்சேன், நோயே இல்லைன்னு சொல்லுவோம். நோய் அவ்வளவு ஒரு தந்திரமானது, திகை கூட்டுவது, சக்தி வாய்ந்தது. நோயினுடைய ஒரே வேலை உன்னை நல்லா வைக்கக்கூடாது. அதுதான் அது நோயினுடைய ஒரே வேலை. அதனால கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோம், நான் ஒரு குடிநோயாளி, இந்த ஜென்மத்துல நான் ஒரு குடிநோயாளி, அதை மாற்ற முடியாத, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு எப்போ நீங்க ஏத்துக்கிறீங்களோ, ஆமா எனக்கு ஏதோ ஒரு விதத்துல குடி பிரச்சனை இருக்குது, போதை பிரச்சனை இருக்குது, என்னால அளவா குடிக்க முடியாது, லிமிட்டா குடிக்க முடியாது, கொஞ்சமா குடிக்க முடியாது, குடியினால என் வாழ்க்கை பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, எதிர்காலம் பாதிக்குது, வேலை பாதிக்குது, பணம் பாதிக்குது, மான மரியாதை போகுது, அசிங்கமாகுது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்போ நீங்க முழுமையா ஏத்துக்கிறீங்களோ அந்த செகண்டே உங்களுக்கு விடுதலை, சுதந்திரம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுது, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவ் அடிக்ஷன். அந்த பயங்கரமான ஆக்டிவ் அடிக்ஷன்ல முழு சுதந்திரம் தர, விடுதலை தரன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ப்ராமிஸ் பண்ணுது. அதனால நீங்க கடவுள்கிட்ட கேட்குறீங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும். மாற்ற முடியாதது அப்படின்னும் போது இந்த பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் மாற்ற முடியாது. இந்த இடத்துல நான் ஒரு குடிநோயாளின்றதை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும். மாற்றக்கூடியது அப்படின்னும் போது இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குணக்கோளாறுகள். நீங்க பிறக்கும் போதே எதுவும் குணக்கோளாறுடன் பிறகுல புத்தம் புது உயிராக தான் பிறந்தீங்க. எப்போ நீங்க குடிய ஆரம்பிச்சீங்களோ, போதை ஆரம்பிச்சீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குணக்கோளாறுகளை வளர்த்துக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% தான் பார்த்தீங்கன்னா குடியோ போதையோ பிரச்சனை. அப்போ 80-85% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணக்கோளாறுகள். உங்க வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆனது என்ன காரணம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணக்கோளாறுகள் தான். இப்ப இந்த ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா 12 வழிமுறைகளை பாதி வழிமுறை தான் மதுவை பொறுத்தவரை சக்தி ஒப்புக்கொண்டோம். மீதி 11 வழிமுறை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியல. எல்லா ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா உள்நிலையை சுத்தம் பண்றது. பார்த்தீங்கன்னா உள்நிலையில ஒரு ஆன்மீக வளர்ச்சி அடையணும், உள்நிலையில ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய இந்த 4வது ஸ்டெப்பு அச்சமின்றி எங்களை பற்றி ஆழ்ந்த குணப்பட்டியல் தயார் செய்யும். 5வது ஸ்டெப்பு இறைவனிடமோ எங்களிடமோ மற்றவர்களிடமோ எங்கள் தவறுகளின் உண்மையான தன்மை ஒப்புக்கொள்றோம். 6வது ஸ்டெப்பு எங்களுக்கு இந்த எல்லா குணக்கோளாறுகளை அகற்ற நாங்கள் முழுமனதோடு தயார்படுத்திக் கொண்டு. 7வது ஸ்டெப்பு எங்களுக்கு குறைபாடு நீக்கும்படி இறைவனுக்கு பணிவோடுகிறோம். நீங்க எல்லா ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா உள்நிலையை சுத்தம் பண்றதுதான். உள்நிலையை சுத்தம் பண்றது பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவுன்றது நீங்க உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல நிறைய குணக்கோளாறுகளை பல வருஷமா சோறு போட்டு வளர்த்து விகாரமா இருக்கீங்க. நிறைய கோபம், வெறுப்பு, விரக்தி, ஆணவம், அகம்பாவம், எடுத்து பேசுறது, ஆணவமா நடந்துக்கிறது, யார் சொல்றது ஏத்துக்காம இருக்கிறது, ஒத்துக்காம இருக்கிறது, யார் சொல்றது கேட்கக்கூடிய தன்மை இல்லாம இருக்கிறது, பழி உணர்ச்சி, துக்கம், கவலை, வெறுப்பு, விரக்தி, சோகம், இந்த மாதிரி நிறைய குணக்கோளாறுகளை நிறைய வளர்த்து வச்சுட்டீங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அசட்டு, இதுதான் நம்மளுடைய சொத்து,
இந்த மாதிரி ஒரு குணக்கோளாறோட இருந்தாதான் வந்து உலகம் போயிடும், குடும்பத்துல இருக்கவங்க போயிடுவாங்க, இப்படி இருந்தாதான் நான் சர்வே ஆக முடியும், இப்படி இருந்தாதான் நான் உழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட சொத்துன்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களை அழிக்கிறதுன்ற தெளிவு அறிவு கூட இல்லை. இப்ப எதுக்கோசம் இந்த துணிவு கேட்கறீங்க? மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவுன்னு சொல்லிட்டு. துணிவுனா என்னது? ஒரு ஒரு தைரியம். இப்ப நீங்க என்ன எல்லா குணக்கோளாறுகளையும் வளர்த்து வச்சுக்கீங்க, அது உங்க வாழ்க்கையில ஒரு பாட்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்க வாழ்க்கையில என்னமோ அதே நீங்க என்னமோ நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டியது. அந்த குணக்கோளாறுகள் வந்து எந்த விதத்திலையும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு உதவாது. நீங்க கெட்டு போறதுக்கு ஒண்ணு உதவும், நீங்க அழிஞ்சு போறதுக்கு ஒண்ணு உதவும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து இந்த குணக்கோளாறுகள் உதவாது. ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, நான் செய்யற வேலை என்ன தெரியுமா, நான் இருக்கிற ஏரியா என்ன தெரியுமா, என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஆணவத்தை அகம்பாவத்தை வளர்த்து வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஒரு ஒரு இறைத்தன்மையை அவங்களுக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க புடிச்சதுல நான் புடிச்சது முயல 3 கால்ன்ற மாதிரி அவங்க அந்த இதுலயே இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க பல விதமா பாதிக்கப்படுவாங்க அவங்க. அதனாலதான் ப்ரோக்ராம்ல சொல்றாங்க, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும். மாற்றக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குணக்கோளாறுகள். நம்ம பிறக்கும் போது எந்த ஒரு கெட்ட குணத்தோட பிறக்கல, நடுவுல தான் வாழ்ந்தது. இதெல்லாம் மாற்றக்கூடியதா மாற்ற முடியாதுதா? மாற்றக்கூடியது. நம்மளோட குணக்கோளாறுகள் வந்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. குடியில போதையில கொஞ்சம் வளர்த்துட்டோம், அதை வந்து விட்டு ஒழிக்க வேண்டியது. அதனால மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவற்றை பாகுபடுத்த அறிய ஞானமும் தந்தரவாய். எது மாற்ற முடியாதது, எது மாற்றக்கூடியது, இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தரவாய். யாருக்கு இந்த ஒரு எது மாற்ற முடியாதது, எது மாற்றக்கூடியதுன்ற ஒரு ஞானம் கட்சிச்சோ அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது. இனிமேல் பட்டு வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா தான் இருக்கலாம், படுத்தா தூக்கம் வரும். என்னன்னா அந்த விஸ்டம் டு நோ தி டிஃபரன்ஸ். எதை மாற்ற முடியாதது, எதை மாற்றக்கூடியதுன்ற ஒரு அறிவு இல்லை, தெளிவு இல்லை. அதனால வாழ்க்கையே போராட்டமா இருக்குது. இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, மாற்ற முடியாததை ஏத்துக்கணும். அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாற்ற முடியாத நீங்க ஏத்துக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. மாற்றக்கூடியதை மாத்திக்கணும், மாத்தாம இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. சிம்பிள். இது 2 தான்ப்பா. இந்த 12 வழிமுறையும் இந்த சின்ன ஒரு பிரார்த்தனையில முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க இந்த பிரார்த்தனைய ஆனஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா, ஆத்மார்த்தமா ஒர்க் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நைட்டே நீங்க நல்லா தூங்குவீங்க. எது மாற்ற முடியாதது, எது மாற்றக்கூடியது, இவற்றை பாகுபடுத்த அறிய ஞானத்தை கொடுப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கேட்குறீங்க நீங்க. இப்ப நிறைய பிரார்த்தனை பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. நீங்க குடி வாழ்க்கையில போத வாழ்க்கையில நிறைய பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க, வேலை செஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனை வேலை செய்யணும் அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. ஃபெய்த், பிரேயர், ஆக்ஷன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கணும். பிரார்த்தனை வந்து சும்மா ஏதோ ஒரு உதட்டு லெவல்ல இருக்கக்கூடாது, உள்ளத்த லெவல்ல வந்து பிரார்த்தனை பண்ணணும். நிறைய பிரார்த்தனை சும்மா ஏதோ இறைவா மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும், ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்லாம முதல்ல வந்து நீங்க என்ன கேட்குறீங்க, யாருக்கிட்ட கேட்குறீங்க, எந்த அளவு ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபெய்த், முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை. நீங்க எதை கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க தேவையில்லாததுன்னா கேட்டீங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. உங்க சக்திக்கு எது தேவை? சில பேர் இப்போ கீழே ஒரு ஃபேமிலி ஒன்று பார்த்தேன், அவன் பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு வண்டி ஓட்டுறாரு போல இருக்கு. ஏதோ அவர் பையனை ஏதோ நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஸ்கூல்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அங்கே வரவங்கலாம் பெரிய பணக்காரங்க, அங்கே இருக்கிறவங்கலாம். அவன் என்ன நினச்சிங்கன்னா, நம்ம இந்த லெவலில் இருந்து போகிறோம்னு தெரியல, அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக மாதிரி அவங்க வீட்டில் டிமாண்ட் பண்ணி பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதனால நீங்க எதை கேட்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு கண்டதை கேட்டு கண்டதை கடவுள் கொடுக்குறாங்க, அதை வச்சு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க பிரார்த்தனையில ரொம்ப உஷாரா இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஃபெய்த், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆக்ஷன். நிறைய பேர் வந்து
செயல் இல்லாத நம்பிக்கை செத்து போன நம்பிக்கைன்றான். நம்பிக்கை, பிரார்த்தனை, செயல். செயல் இல்லாத நம்பிக்கை செத்து போன நம்பிக்கைன்றான். நிறைய பேருக்கு வந்து ஆக்ஷன் வந்து போட மாட்டான். நம்பிக்கை இருக்கும், பிரார்த்தனை பண்ணுவோம், ஆக்ஷன் போட மாட்டான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். இது ஏதோ ஒருத்தன் கடவுள்கிட்ட முழுமையான நம்பிக்கை இருக்குது, ஏதோ பயங்கரமா ப்ரேயர் பண்றான். நாளைக்கு எப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு வந்து லாட்டரி டிக்கெட்ல விழணும், நீ தான்ப்பா கடவுளை இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட வேண்டான், ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட ப்ரேயர் பண்றான். கடவுள் பார்க்குற, என்னடா உனக்கு ஒரு 1 கோடி தானடா, சரிடா உனக்கு நாளைக்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன்டான்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனுக்கு. கடவுளே சொல்லிட்டாரு 1 கோடி நம்ம நாளைக்கு நம்மளுக்கு தான் லாட்டரி டிக்கெட்ல. மறுநாள் பார்த்தா அவனுக்கு டிக்கெட்டு, அவனுக்கு 1 கோடி ரூபாய் வரல, கிடைக்கலாம். ஒரே கோபமாயிட்டான். கடவுளை பார்த்து ஏதோ திட்டுறான். என்ன இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டே சொல்லி. அப்போ கடவுள் வராது, என்னடா என்ன எனக்கு தான் 1 கோடி என்ன எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. சரி எங்க அந்த டிக்கெட்டை காமிங்கிறார். ஐயோ டிக்கெட்டு வாங்க மறந்துட்டேன், டிக்கெட்டு வாங்கல. ஹலோ, டிக்கெட் யாரு வாங்கணும்? டிக்கெட் கூட கடவுளே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா? இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் காடுன்றான், செயல் தான் கடவுள்ன்றான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டை போட்டிருக்காங்க, டொபாக்கோ காசஸ் கேன்சர், புகையிலை புற்றுநோயை போட்டிருக்காங்களா இல்லையா? இப்போ போட்டிருக்கிறாங்க. நீ வந்து சிகரெட்டை வாங்கிட்டு பத்த வச்சுங்க, கடவுளே எனக்கு கேன்சர் வரக்கூடாது, ஆண்டவா கேன்சர் வரக்கூடாது, நீ தான் காப்பாற்றுற கடவுளே. கேன்சர் வருமா வராதா? ஏன் வருது? ஆக்ஷன் தப்பு, ஃபெய்த் இருக்குது. ஹலோ, ரொம்ப முக்கியமானதுப்பா இது. நிறைய பேர் தப்பு பண்றது இந்த இடத்துல தான். ஃபெய்த் நம்பிக்கை இருக்குது, ப்ரேயர் பண்றான், ஆக்ஷன் தப்பா போடுறான். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு செயலுக்கும் எதிர் விளைவுன்னு ஒன்று இருக்குது. நீ தப்பா ஆக்ஷன் போட்டனா தப்பா தான் ரிசல்ட் வரும், நீ நல்லபடியா ஆக்ஷன் போட்டா நல்லபடியா ரிசல்ட் வரும். முக்கியமா இதுதான். நிறைய பேர் வந்து நீங்க வேண்டது கிடைக்கல அப்படின்னா நீங்க சரியான ஆக்ஷன் போட்டிருக்க மாட்டீங்க, சரியான செயல் வடிவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்க எந்த ப்ரேயர் பண்றீங்களோ, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற நீங்க செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. இதுல என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க நிறைய பேர் ஆக்ஷனே போட மாட்டான், செயலே பண்ண மாட்டான். இவங்க எப்படி 1 ரூபாய் கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கலையோ அதுவும் கடவுளே பண்ணுவாருன்னா கடவுள் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. கடவுள் சிலர்லாம் வழி காமிப்பார், நம்ம தான் பண்ணணும். நம்மளுக்கு கை கால் மூளை எல்லாமே கொடுத்துருக்காரு, நம்ம தான் ஒர்க் பண்ணணும். இது புரியுதாப்பா? இது புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்ற முடியாததை என்ன பண்ணும், மாற்றக்கூடியத. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, மாற்ற முடியாததை ஏத்துக்கலன்னா பிரச்சனை, மாற்றக்கூடியதை மாற்றலன்னா பிரச்சனை. இப்ப இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, எது நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னால, ஒண்ணு நீங்க மாற்ற முடியாது ஏத்துக்காம இருப்பீங்க, இல்ல மாற்றக்கூடியதை மாத்தாம இருப்பீங்க. அந்த ஒரு ஞானம் இருக்காது, வாழ்க்கையே பாதிப்புக்குள்ளாக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து சாதாரணமா நம்மள மாதிரி குடிகாரங்க நார்மல் பர்சனுக்கும் உலகத்துல எல்லா உயிருக்குமே இது ஒரு பொது பிரார்த்தனை, ஒரு அமைதி பிரார்த்தனை. இது 2 தான் இது முக்கியமான. மனுஷங்க கஷ்டப்படுறது, சிலதெல்லாம் மாற்ற முடியாத ஏற்றுக்க மாட்டாங்க, சிலதெல்லாம் மாற்றக்கூடியதான் மாற்ற மாட்டாங்க, அடமெண்டா இருப்பாங்க. அந்த ஒரு பாகுபட்ட ஞானம் இருக்காது, வாழ்க்கை முழுக்க சஃபர் ஆகுவாங்க. இன்னையில இருந்து நீங்க நிம்மதியா நல்லா தூங்கணும் அப்படின்னா நீங்க இந்த பிரார்த்தனைய அழகா ஒர்க் பண்ணுங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, போன நிமிஷம் போன செகண்ட் வரைக்கும் நம்மளால மாற்ற முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போன செகண்டை மாற்ற முடியாது, வர செகண்டை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? அப்ப இது வரைக்கும் உங்க வாழ்க்கை பாதிப்புக்குள்ளா இருந்தது, பரவாயில்ல போட்டோம். இனிமேல் பட்டு இருக்கிற ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்ட வெற்றிகரமான சந்தோஷமான நாளா ஆக்கிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதுதான் இது முக்கியமானது. மாற்ற முடியாத பாஸ்ட் முடிஞ்சதை ஏத்துக்கோ, போனதெல்லாம் ஏத்துக்கோ. இப்போ மாற்றக்கூடிய வருங்காலம் மாற்றக்கூடியதை மாத்திக்கோ. கண்டிப்பா நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம், வெற்றிகரமான வாழ்க்கை வாழலாம். எனி டவுட்? அதுதான் உங்களுடைய பிரார்த்தனை வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெய்த் இருக்கணும், பிரேயர் பண்ணணும், ஆக்ஷன்ல போடணும். ஆக்ஷன் இஸ் த மேஜிக் வேர்டுன்ற செயலே மந்திர சொல். அதனால வந்து நம்பிக்கை, பிரார்த்தனை, செயல். எனி டவுட்? தேங்க்யூ.